எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இருக்க பிளேஸ் வந்து மதுரை. ஸோ மதுரையில் வந்து நாங்கள் எக்ஸ்எம்எஸ் வண்டி தான் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறது. வந்து ரியர் ஏசி நாங்கள் கம்ப்ளீட்டாக செட்டப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது இல்லாமல் சென்டர் கன்சோல், அப்புறம் ஆம்ரெஸ்ட் வந்து இதில் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரியர் சார்ஜரும் நாங்கள் வந்து இதில் போடுறோம். ஸோ இது மேஜராக வந்து நான் ரியர் ஏசி தான் நாங்கள் வந்து இதில் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்எம்எஸ் வண்டி இப்போ தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டர் கன்சோல்லாம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. அதில் வண்டியோட வரது இப்போ தான் இது வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது செட்டப் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே. ஸோ எல்லாமே அது டாட்டாவோட ஜென்யூன் தான் வரும். ஸோ இதுதான் சென்டர் கன்சோல். ஸோ ஷட்டர் அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஷட்டர் போட்டு அதுக்கு மேலே இந்த ஆம்ரெஸ்ட்டை உட்கார வச்சுருவோம் உங்களுக்கு. ஸோ ஃபுல் செட்டப்பும் வந்து இது பண்ணி வச்சுருக்கோம். அதுமாதிரி ரியர் ஏசி பின்னாடி வந்து உங்களுக்கு வந்துடும் இது. ஸோ எல்லாமே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வண்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்டர் கன்சோல் அண்ட் ஆம்ரெஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ஜென்யூன் டாட்டா ஆம்ரெஸ்ட் எல்லோரும் கேட்குறது. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் போட்டிங்கன்னா இது மாதிரி இதில் வந்து ஸ்டிக் ஆகாது அது. ஸோ இந்த பட்டன் இந்த மேக்னெட்டில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக் ஆகாது. ஸோ ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஷட்டர் ஓப்பன் பண்ணுறது உள்ள ஸ்பேஸ் பயங்கரமாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து பழைய சென்டர் கன்சோல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிது. ஓகேங்களா? அதே மாதிரி ரியர் ஏசி வந்து பின்னாடி பண்ணியிருக்கோம். அதுமாரி ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் ரியர் ஏசி. அதில் 12 வோல்ட் சார்ஜ் வந்து போட்டிருக்கோம். அந்த 12 வோல்ட் சார்ஜ் வர இடத்துல வந்து ஹோல்ஸாக இருக்கும் ஓட்டை. ஸோ அதில் வந்து நாங்கள் இது மாதிரி சார்ஜர் போட்டோன்னா ரியர் பின்னாடி இருக்கவங்களுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் அது டம்மி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரியர் ஏசியோட ஃப்ளோ வந்து பார்க்கலாம். இது வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து இங்கே வந்து நம்ம இது பண்ணுறோம். பாருங்கள் பறக்குது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர். ஸோ கீழே கொண்டு போனாலே அது வந்து மேலே பறக்குது. ஸோ இதுதான் அதோட ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து ஸ்பீடு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது இங்கே இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் அது ஃபஸ்ட் பாயிண்டில் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு மைல்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக அந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். சீக்கிரம் வந்து பின்னாடியெல்லாம் கூலிங் ஆகிடும். ஸோ இப்போ வந்து வண்டி வந்து பொட்ட வெயிலில் நிற்கிது. இங்கே வேறு அப்படியே பக்கா வெயிலில் நிற்கிது ஃபுல்லாகவே வண்டி. ஸோ அப்படி இருக்கும்போது ஏசி வந்து உங்களுக்கு ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி ரியர் ஏசி வந்து நீங்கள் வந்து இந்த வண்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி கரெக்டாக இருக்கும். ஓகே, வண்டியில் ரியர் கேபின் லைட்டும் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்லேயே சிங்க் பண்ணி விட்ருப்போம். அந்த லைட் எப்போ எரியுமோ அந்த லைட்டும் எரியும். ஸோ அதுக்கு தவிர தனியாக கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில். ஸோ அவ்வளோதான் இந்த வண்டியில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வண்டிக்கு சென்டர் கன்சோல் அப்புறம் ஆம்ரெஸ்ட் நாங்கள் இங்கேயே மதுரையில் வந்து போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.